ஓம் சாய்ராம். வாரத்தில் 5 நாட்கள் நம்ம ஷீரடி தெய்வம் படிச்சுட்ருக்கோம். இது வரைக்கும் 20 அத்தியாயம் முடிச்சிருக்கோம். சனி ஞாயிறு எந்த பதிவும் போடுறதில்ல. இந்த வாரத்திலேருந்து ஒவ்வொரு சனி ஞாயிறும் ஹனுமனின் கதையை அந்த புத்தகத்தை படிக்கலான்னு இருக்கேன். இந்த புத்தகமும் நம்ம சச்சரித மாதிரி தான். நம்ம என்ன நினச்சி இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறோமோ புக்கு முடிக்கிறதுக்குள்ளே உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும். புக்கை எழுதினவங்க இந்திரா சவுந்தரராஜன். இந்த புக்குக்கு பதிப்புரை கொடுத்ததுக்காக நக்கீரன் கோபால் ஐயா. பதிப்புரை பார்க்கலாம். ஓம் சாய்ராம், ஜெய் ஹனுமான். பதிப்புரை. வணக்கம். எத்தனை அருஞ்செயல்கள் செய்தாலும் ஆன்மீக பணி செய்யும்போது கிடைக்கும் மன நிறைவு பெரியது. அந்த பெரும் நிறைவை இந்த நூலை வெளியிடுவதன் மூலம் நாங்கள் பெறுகிறோம். நூலின் நாயகன் ஆஞ்சநேயன் சிவாம்சமாக பிறந்து ராமாவதார நோக்கத்திற்கு பெருந்துணை புரிந்து ராம பக்தியிலேயே என்றென்றும் திளைத்து சிரஞ்சீவியாக இன்றும் வாழ்ந்து வருபவன், என்றும் இருப்பவன் அந்த ஹனுமன். தூய பக்திக்கு எளிதாய் வசப்படும் அந்த அஞ்சனை புத்திரன் அறிவு, ஆற்றல், மன உறுதி, அச்சமின்மை, வாக்குவன்மை, விழிப்புணர்வு என அனைத்தையும் அருள்பவன். கற்பகத்தரு, காமதேனு போன்றவன். அத்தகைய ஹனுமனின் அவதாரம் தொடங்கி ராமர் பட்டாபிஷேகம் வரையிலான அனைத்து சம்பவங்களும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. ஹனுமன் குறித்து இவ்வளவு விரிவான தகவல்களுடன் வெளிவரும் முதல் நூல் இதுவே என்று துணிந்து கூறலாம். நக்கீரன் குழும இதழ்களுள் ஒன்றான ஓம் இதழில் தொடராக வெளியாகி வாசகர்களின் பெரும் வரவேற்பை பெற்ற நூலிது. எழுத்துறை, திரைத்துறை என பல துறைகளில் செயல்பட்டு வரும் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் ஹனுமன் போலவே இந்த ஆக்கத்தில் தன் விஸ்வரூபத்தை காட்டியுள்ளார். அவரது அற்புதமான எழுத்து நடை நூலின் உயிர் துடிப்பாய் திகழ்கிறது. அவரது எழுத்து பயணத்தில் நிச்சயம் இது ஒரு சிகரம். ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இடம்பெற வேண்டிய இந்த ஒப்பற்ற நூலை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருவகை கொள்கிறோம். அன்புடன் நக்கீரன் கோபால். எண்ணுரை. ஒரு எழுத்தாளனாய் 1978ஆம் ஆண்டு முதல் எவ்வளவோ எழுதி வருகிறேன். சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், கவிதைகள் என்று அளவற்ற பல ரகங்கள். ஆனால் இவற்றினுள் எதிலும் கிட்டிராத ஒரு மகிழ்வும் பெருமிதமும் இந்த அனுமன் கதையை எழுதும்போது எனக்கு கிடைத்தது. காரணம், இதன் அமரத்துவமான அம்சங்கள். நம் இந்து மதத்தின் வேர்களாக விளங்குபவை வேதங்களும் இதிகாசங்களும் தான். உலகில் உள்ள எந்த ஒரு மதத்துக்கும் இல்லாத தனிச்சிறப்பாக இவற்றை குறிப்பிடலாம். இந்த இதிகாசங்களில் ஒன்று இராமாயணம். பயணம் என்பதற்கு வழி என்று ஒரு பொருள் உண்டு. உத்தராயணம், தட்சிணாயனம் போன்ற சொற்கள் இதை ஒட்டியே வந்தன. அந்த வகையில் ராமனின் வழி எது என்பதை கூறுவது இராமாயணம். ராமனின் வழி எது என்றால் அது தர்மம். தர்மத்தின் வழியே ராமனின் வழி. இந்த வழியில் ராமனை விட வேகமாகவும் தீர்க்கமாகவும் நடந்த ஒரு பாத்திரம்தான் ஹனுமன். ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், ஹனுமன் பரிபூரணமான மனித இனத்தை சேர்ந்தவன் அல்ல. ஆவும் இயல்பும் எதற்கும் கட்டுப்படாத குணமும் கொண்ட வானர இனத்தில் வந்தவன். இப்படிப்பட்டவன் ராமன் வழியில் அவன் தொண்டனாக நடந்தான் என்பது சாதாரண விஷயமா என்ன? ஹனுமனின் செயல்திறம் என்பது அசாதாரணம் என்னும் கடந்த ஒன்று. ஹனுமனுக்கு சிரஞ்சீவி என்றும் பெயர் உண்டு. சிரஞ்சீவி என்றால் அழிவின்றி வாழ்பவன் என்பதே பொருள். அந்த வகையில் பார்த்தால் ஹனுமன்
இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதே உண்மை, என்றும் வாழ்வான் என்பதும் உண்மை. இதற்கு என்ன சாட்சி என்று கேட்பவர்களுக்கு இன்றும் அவன் நிகழ்த்தி வரும் அற்புதங்களை நாம் உதாரணமாய் சொல்லலாம். அன்று அவன் எவ்வாறு கொண்டான் என்பதில் தொடங்கி ராமனை அவன் எங்கே எப்படி கண்டான் என்பதில் நுழைந்து, ராமன் தன் பட்டாபிஷேக வேளையில் சீதையோடு கூடி ஹனுமனுக்கு முத்து மாலையை அணிவித்து தன் நெஞ்சோடு அணைத்து மகிழ்ந்தது வரை உள்ள சம்பவங்களை சுவை குறையாமல் சொல்லி இருப்பதுதான் இந்த ஹனுமன் கதை. தமிழில் ஹனுமனின் வரலாற்றை இந்த அளவு எவராவது சொல்லி இருப்பார்களா என்பது சந்தேகமே. ஒரு சிறு சங்கதி கூட விட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஹனுமன் தொடர்பான அநேக நூல்களை வாசித்தும் கேட்டும் அறிந்து கொண்டே இவற்றை எழுதினேன். எழுதும்போது நான் மிக சுகமாய் வழி நடத்தப்படுவதையும் உணர்ந்தேன். ஓம் சரவண பவ இதழில் 5 ஆண்டுகள் வந்த தொடராக இது பரிமளித்தது. வாசக உலகம் நல்ல ஆதரவை தொடர்ந்து நல்கியது. பொதுவில் ஹனுமனை நினைத்து செய்யப்படும் செயல்கள் பெரும் வெற்றியை தரும் என்பார்கள். ஹனுமன் நினைவுக்கே பெரும் வெற்றி போது அந்த ஹனுமனை பற்றியே எழுதும் எழுத்து மட்டும் வெற்றி பெறாமல் போய்விடுமா என்ன? இந்த தொடரும் பெரும் வெற்றி பெற்றது. வெற்றிக்கு பின்னால் இதன் தொடக்க நாளில் ஓம் இதழின் பொறுப்பாசிரியராக விளங்கிய திரு மா. முருகன் அவர்கள் இருந்தார். இன்று அவர் அமரராகிவிட்டார். அவர் இத்தொடரை மிக உற்சாகமாக வெளியிட்டார். அவர் இடையிலேயே காலமானது எனக்குள் விதியின் வலிமையை உணர்த்தியது. இவ்வேளையில் திரு மா. முருகனை எண்ணி ஹனுமன் பேரால் அவர் ஆத்மா சாந்தியடைய வேண்டிக் கொள்கிறேன். பின்னர் திரு மலரோன் இந்த தொடரை துளியும் இதன் சிறப்பு குன்றிவிடாதபடி வெளிவர காரணமாக அமைந்தார். அத்துணைக்கும் அடித்தளமாய் விளங்குபவர் திருமிகு நக்கீரன் கோபால் அவர்கள்தான். திரு கோபாலை நினைக்கும்போது அவரது மீசையுடன் துணிவும் நினைவுக்கு வரும். வீரம் செறிந்த திரு கோபால் ஓர் ஆழ்ந்த நேயமுள்ள இறைபக்தி உடையவரும் கூட. அவரது நக்கீரன் குழுமத்திலிருந்து இந்த தொடர் முதலில் வந்தது. அவர்களே நூலாகவும் இதை கொண்டு வந்திருக்கின்றனர். அவர்களுக்கெல்லாம் என் நன்றி. அனைத்திற்கும் மேலாக தன்னை என் எழுத்தின் மூலம் வெளிப்படுத்தி கொள்ள அனுமதித்து என்னுள் ஆதர்ஷ சக்தியாகவும் விளங்கி என்றும் எனக்கு துணை நிற்கும் அந்த அனுமனை பக்தியோடு இவ்வேளையில் துதிக்கிறேன். இந்த நூலை வாங்கிடும் அத்துணை பேருக்கும் ஹனுமனுடைய ஆசிகளும் துணையும் என்றும் உறுதி. இந்த நூல் எவருடைய வீட்டில் இருக்கிறதோ அங்கு ஹனுமன் வந்துவிடுவான் என்பதிலும் சந்தேகம் வேண்டாம். ஹனுமன் பக்தி, சக்தி, முக்தி என்னும் மூன்றிற்கும் இலக்கணமானவன். நமக்கும் அதை தர வல்லவன். நாளும் அதை அவனிடம் வேண்டுவோம். நலமெல்லாம் பெற்று வாழ்வோம். ஜெய் ஸ்ரீராம். பணிவன்புடன் இந்திரா சௌந்தரராஜன். ஓம் சாய்ராம். ஜெய் ஸ்ரீராம். அடுத்த பதிவில் நமக்கான சாந்திங்கிற தலைப்பு படிக்கலாம்.